ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து லீவில் ஜாலியாக இருக்கீங்களோ இல்லையோ, நான் சொன்ன மாதிரி ஷெடியூல் போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் படிக்க ஆரம்பிங்க. படிக்கலைனாலும் ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். 26ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 நாளில் லீவே முடிய போகுது. நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் திறந்துடும். ஸோ ஏன்னா நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கேட்குறது உங்கள் இஷ்டம். கன்ஃபார்மாக வந்து நிறைய பேர் வந்து அந்த அந்த எக்ஸாம் முடிஞ்ச வைப்பில் தான் இருக்கீங்க. சரி, பரவாயில்ல. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. அண்டு கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க. 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் 2025. ஸோ 10th இருந்தால் ஒரு 500க்கு மேலே 450க்கு மேலே எடுக்கணும்னு நினைப்பான். அதுவே 11th 12th இருந்தால் ஒரு 550க்கு மேலே எடுக்கணும்னு நினைப்பான் 600க்கு. ஸோ இது எப்படி பாசிபிளா அப்படின்னு கேட்டால், நமக்கு இருக்குது ஜனவரி பிப்ரவரி மந்த்து ஒரு 58 டேஸு. அதாவது ரவுண்டாக நான் சொல்கிறேன் 58 டேஸு. அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 50 டேஸ் தான். நீங்கள் அது இதெல்லாம் விட்டிங்கன்னா, லீவெல்லாம் விட்டிங்கன்னா, நீங்கள் படிக்காதெல்லாம் 50 டேஸ் தான். எக்ஸாமெல்லாம் கழிச்சிங்கன்னா அவ்வளோதான், 30 நாள் தான் சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த விஷயம் வந்து எந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரில. நான் வந்து இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஜனவரி பிப்ரவரி மந்த்துக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 10th 11th 12th தனித்தனியாக சொல்ல போகிறேன். ஸோ அப்போ ஜனவரி என்னெல்லாம் படித்து முடிச்சிருக்கணும், பிப்ரவரி என்னெல்லாம் படித்து முடிச்சிருக்கணும்னா, ஒருவேளை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறனாலும் ஓகே, ஒருவேளை ரிவிஷன் பண்ணுறீங்கனாலும் ஓகே. 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மந்த் பார்த்து முடிச்சிருங்க. ஸோ இப்போ பிஃபோர் ஜனவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபுல் ஆர் எனி 6 இயர்ஸ். ஸோ அப்போது நீங்கள் வந்து தமிழில் வந்து 6 இயலாவது முடிச்சிருக்கணும் 10th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா. முடித்தா கொஞ்சம் சேஃப். இங்கிலீஷில் வந்து 4 லெசன்ஸ் ரிவைஸ் பண்ணி வைக்கணும், முடிக்கலாம் முடிச்சிருங்க. மேக்ஸில் சாப்டர் 1, 2, 3, 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அதோட சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஜனவரிக்குள்ளே. சோஷியலில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நமக்கு மார்ச் முடி டைம் இருக்கனால, நமக்கு மார்ச் எண்டில் தான் எக்ஸாமுங்கனால இன்னும் கொஞ்சம் டைம் இல்லைன்னா கூட பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு கிரேஸ் டைம் இருக்குது. பிப்ரவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜனவரி மந்த் சொல்லிட்டேன், 10th ஸ்டாண்டர்டுக்கு பிப்ரவரி மந்த்துக்கு சொல்கிறேன். தமிழுக்கு ஒரு 3 இயல், அந்த மிச்சம் மீதி இருக்க 3 இயல். இங்கிலீஷில் மிச்சம் இருக்க 2 லெசன். மேக்ஸில் 4வது சாப்டர், 6வது சாப்டர், 7வது சாப்டர், 8வது சாப்டர் தாராளமாக நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க, சூப்பராக முடிக்கலாம். சயின்ஸில் பயாலஜி மட்டும் புக்கு ஃபுல்லாக, சோசியலில் எக்கனாமிக்ஸ் சிவிக்ஸ் இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பிப்ரவரி எண்டுக்குள்ளே முடிச்சிடணும். அப்போ தான் மார்ச்சில் டெஸ்ட்டில் எழுதி பார்க்குற கரெக்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கிறனாலும் இப்படி நீங்கள் ஜனவரி பிப்ரவரி பிரித்து படித்தா கூட முடியும். இன்னொரு கேள்வி எல்லோரும் கேட்குறீங்க, 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் மெயினாக ஒரு கேள்வி கேட்குறீங்க, சார் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் என்னால் வந்து கட்டாயமாக 500க்கு மேலே 550க்கு மேலே எடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் என்ன ஒன்றுமே படிக்காமல் இருந்திருப்பீங்க. ஜூன்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 30% ஒரு பையன், 20% ஒரு பையன் படிச்சிருப்பான். ஸோ கட்டாயமாக அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களால் முடியும், கன்ஃபார்மாக முடியும்னு நினச்சி நீ நம்பி படி, உன்னால் ஜெயிக்க முடியும். ஸோ 11th 12th ஜனவரி மாதம், இது வந்து 11th 12th ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரிவிஷன்லாம் இருக்குது சார், எப்படி சார் படிக்கிறது? ரிவிஷன் நான் தான் சொன்னேன்ல, ரிவிஷனாகவே போய் பார்த்து எழுதிட்டு வா. நீ வந்து படித்தாதான் உன்னுடைய பப்ளிக் எக்ஸாமில் மார்க். நீ படிக்கவே இல்லை, ரிவிஷன் எக்ஸாம் போய் என்னத்தை போய் பண்ண முடியும்? அதான உண்மை. சரி, ஓகே. தமிழில் வந்து 5 இயல் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷில் 3 லெசன் முடிக்கும். இதெல்லாம் அடுத்த மாதம் நமக்கு நிறைய வேலை இருக்குது. 12th மேக்ஸ், அது டெய்லியும் போட்டிங்கன்னா தான் முடியும். 1.5 மணி நேரமாவது போட்டிங்கன்னா தான் முடியும். ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக, 5th சாப்டர், 6th சாப்டர், 7, 8 அப் டு ஃபஸ்ட் 8 சாப்டர் வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதத்துக்குள்ளே. 11th மேக்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர், 7, 8, 12 எல்லாமே குட்டி சாப்டர் சொல்லியிருக்கேன். 12th ஃபிசிக்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு லெசன், செகண்டு, தேர்டு, 5th யூனிட்டு, 8th யூனிட்டு, தேர்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 6th 9th டெரிவேஷன் பார்ட்டாக இருக்கும். 9th நீங்கள் இப்போ தான் படிச்சிருப்பீங்க. ஸோ ஹெவியாக இருக்குது, பட் இருந்தாலும் முடித்தா தான் நம்மளால் டேக் கவர் பண்ண முடியும். 11th வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் 1, 2, 3, 5, 6, 7, 9. ஸோ உங்களுக்குமே நீங்கள் ஹெவியாக நீங்கள் முடித்தா தான் அடுத்த மாதம் முடிக்க முடியும். 12th கெமிஸ்ட்ரி சிம்பிளுங்க. வால்யூம் 1 ஃபுல்லாக அந்த 7 லெசன்ஸு, வால்யூம் 2ல் 8, 9, 10 மட்டும். அதே மாதிரி தான் 11th கெமிஸ்ட்ரிக்கும் வால்யூம் 1 ஃபுல்லாக, வால்யூம் 2ல் 8, 9, 10 இது நீங்கள் முடிச்சு தான் ஆகணும் ஜனவரியில், இல்லைனா மாட்டிக்குவீங்க. 11th பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா பாட்னியில் வந்து 1, 2, 4, 5, 6, 7, 8, 13, 14, 15 இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் பயாலஜியில் பாட்னியில் மட்டுமாவது ஜனவரியில் முடிச்சிருக்கணும். 12th பயாலஜியில் பாட்னியில் மட்டும் எனி 8 லெசன்ஸ் கொஞ்சம் தரவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். புக்கினோட சேர்த்து ஒரு 6 லெசனாவது தரவாக இருங்க. ஒரு மினிமம் ஒரு 5 லெசன் தரவாக இருங்க. மீதியெல்லாம் புக் பேக்காவது படிச்சிருங்க. 12th CS பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 யூனிட்ஸ்,
11th சிஎஸும் ஃபஸ்ட் 10 யூனிட்ஸ் ஜனவரி மாதம் நீங்கள் முடிச்சிருக்கணும். இந்த பிடிஎஃப் நான் கண்டிப்பாக தரேன். சரிங்களா? சரி, அடுத்து ஃபெப்ரவரி மாதம் பார்க்கலாம். தமிழில் ரெஸ்ட் ஆஃப் டிஎல், அதாவது மிச்சமீதி இருக்க லெசன்ஸு. இங்கிலீஷில் நெக்ஸ்ட் 3 யூனிட்ஸு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கிராமரு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 2 நாள் எடுத்து டைம் எடுத்து பார்த்துக்கோங்க. 12th மேக்ஸ் வந்து 9th சாப்டர் 10th சாப்டர் பிக் சாப்டர். ஸோ நீங்கள் ஒருவேளை நல்லா எல்லாம் படிச்சிருந்தீங்க, ஃபஸ்ட் வால்யூமில் தரவாக இருக்குன்னு 9, 10 இப்போவே கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். 11, 12 ஈஸியாக முடிச்சிடலாம். 11th மேக்ஸ் வந்து 3, 6, 10, 11 ஏன் கம்மியாக கொடுத்துருக்குன்னா ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஜனவரியிலே ஹெவியாக கொடுத்துருக்கேன், ஃபெப்ரவரியில் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். 11th ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, 8, 10, 11 மிச்சம் மீதி இருக்க லெசன். 12th ஃபிசிக்ஸ் 4, 7, 10, 11 மிச்சம் மீதி இருக்க லெசன்ஸு. அடுத்து 11th கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் விட்டு வச்சிருக்கிறேன் 11 to 15. 12th கெமிஸ்ட்ரியும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் விட்டு வச்சிருக்கேன் 11 to 15. அந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் பிப்ரவரியில் முடிக்கிற மாதிரி இருக்கும். 11th பயாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுவாலஜியில் 1, 2, 3, 4, 6, 8, 10, 11, 12 இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா பக்கா சேஃபு. 12th பயாலஜியில் ஜுவாலஜியில் 1, 2, 3, 10, 11, 12, 8, 5, 7. இப்போ ஒரு டவுட் வரும், இவ்வளவு லெசன் படிக்கிறோம், புக்கினோட சேர்த்து படிக்கணும். முதல்ல பாட்னியில் சொன்ன டைலாக் தான். ஜுவாலஜியில் எனி 5 லெசன்ஸ் 12th சொல்லிட்டு இருக்கேன். எனி 5 லெசன்ஸாவது புக்கின் புக் பேக்காவது நல்லா படித்து வச்சுட்டு மீதியெல்லாம் புக் பேக் படிச்சுக்கோங்க. அது என்ன புக்கின் புக் பேக்குன்ட்டு நான் வந்து தனியாக பயாலஜிக்கு பேசும்போது பேசுகிறேன். 11th அப்படி தான். எனி 5 லெசன்ஸ் நீங்கள் புக்கின் படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் வந்து புக்கின் புக் பேக் படிச்சுக்கோங்க, மீதி லெசன்ஸ்லாம் புக் பேக் போட்டு படிச்சுக்கோங்க. இல்லையா முடியலையா அட்லீஸ்ட் புக் பேக்காவது கவர் பண்ணுங்கள் 11th ஸ்டாண்டர்ட். இல்லை 11th கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 11 to 16 6 லெசன் தான். பிப்ரவரியில் நீங்கள் ஏதோ ஒரு 2 நாள் உட்காந்து படிச்சிடலாம். 11th சிஎஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to 18 லெசன். அதுவுமே நீங்கள் ஒரு 2 நாளில் முடிச்சிடலாம். ஸோ ஃபெப்ரவரி நான் லோடு அவ்வளோ கொடுக்கல. நீங்கள் ஃபெப்ரவரியில் 20 டேஸ்க்கான லோடு தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் நாள்லாம் டைம் வேணும், ஏன்னா தமிழ் படிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் ஃபெப்ரவரி 20 to 20க்குள்ளே முடிச்சிடணுங்கிற ஒரு இதில் தான் நான் கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது வந்து நீங்கள் ஜனவரியில் எப்படியேப்பட்டாவது படிச்சிருங்க. ஒருவேளை நல்லா படிக்கிற கேரக்டராக இருந்தால் அவன் ரிவிஷனில் இருப்பான், பக்காவாக பிளான் பண்ணி ரிவிஷன் பண்ணிடு. ரிவிஷன் டெஸ்ட்டும் நல்லா போய் எழுது. இதுதான் வந்து நல்லா படிக்கிற டாப்பர்ஸ்க்கு. படிக்க முடியாத பையனுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பிரிட்டப்பில் நான் கொடுத்தேன். இந்த ஸ்பிரிட்டப் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நிறைய பேர்த்துக்கு. இது நீங்கள் எடுத்து சேலஞ்சிங்காக படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். சரிங்களா? என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் படிக்கலாமா, இம்பார்ட்டன்ட் படிக்க வேணாமா, இந்த மாதிரி ஆசிலேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பி படித்தா என்ன ஆகும், இது ஒரு வாதமாக போயிட்டுருக்கு. நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன். சரிங்களா? ஏன்னா இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு போடுறத நம்பி நிறைய பேர் படிக்கிறீங்க. அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வீடியோக்கள் இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் ரொம்ப முக்கியம். மேக்ஸுக்கு மெயினாக நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாருமே 550+ எடுக்கணும். 10th இருந்தால் 450+, ஏன் அதுக்கு மேலேயே கூட எடுக்கணும்னு நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக உங்களால் முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. லீவில் ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வரைக்கும் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இனிமேலாவது படிங்க. இனிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.